விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கவும், கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர் நடிகைகளை கைது செய்யவும் கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி மதுரையிலும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் மனு அளித்தனர். அடுத்தடுத்த புகார் மனுக்களால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் நடிகர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியால் தமிழ் கலாச்சாரம் பாதிப்பதாக கூறி தன்னை கைது செய்ய கோரும் கூட்டத்திற்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று அவர் கூறினார். கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் சட்டப்படி சந்திக்க தயார் என்றும் அவர் கூறினார். என்னுடைய கைதை வலியுறுத்தும் இந்த கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து விடலாம் என்பதில்லை. கன்றை இழந்த பசுதான் அடிக்க வேண்டும். கண்ட மாடும் வந்து அடிச்சு விட முடியாது. பிக் பாஸ் நிகழ்ச்சியால் கலாச்சாரம் கெட்டுப்போகிறது என்றால் பல படங்களில் முத்தக் காட்சியில் நெருக்கமாக நடித்த போது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கமல்ஹாசன் கேள்வி எழுப்பினார். அந்த நிகழ்ச்சி கூட்டு குடும்ப முறையை போற்றுவதாகவும் அடுத்த வீட்டை எட்டி பார்த்து கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். 37 வருஷமா எனக்கு பாப்புலாரிட்டி, அதாவது என்னை நோக்கி ஒரு கேமரா திரும்புங்கிற நம்பிக்கை வந்த காலத்திலிருந்து நான் என்னுடைய இதை பேசிட்டு தான் இருக்கேன். சட்டமன் கையில்ங்கிற படத்துல முத்த காட்சியில் நடித்த கமலஹாசன் சீர்கெடுக்காத கலாச்சாரம் இன்று பிக் பாஸ்ல கெட்டு போவதுன்னா காலதாமதமாக என்னுடைய கைதை அவர்கள் கோருகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். திரையரங்க கட்டணம் உயர்வு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன், சாதாரண குளிர்பானங்களுக்கு கொடுக்கும் மரியாதையை கூட 2.5 மணி நேரம் மகிழ்விக்கும் திரைப்படத்தை திரையிடும் திரையரங்கின் கட்டண வடிவத்திற்கு கொடுக்காத போது கோபம் ஏற்படும் என்றார். தமிழக அரசு குறித்து முன்னர் தெரிவித்திருந்த கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று குறிப்பிட்ட கமல்ஹாசன், தமிழக அரசின் சிஸ்டம் சரியில்லை என்று கூறிய ரஜினிகாந்தின் கருத்தை எதிர்க்கவில்லை என்றும் கூறினார்.